என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐ என்டர் த பிஸ்னஸ் இன் 2010. ஸோ இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 years ப்ளஸ் ஆகிருக்கு. பட் நான் சின்ன வயசுலேருந்தே கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் ஆக ஆக சீசன் டைமில் லேட் நைட் எல்லாமே நியூ இயராக இருக்கட்டும் ப்ளஸ் தமிழ் நியூ இயராக இருக்கட்டும் 2-3 சீசன்ஸ் இருக்கும். ஸோ அப்போல்லாம் வி யூஸ் டு க்ளோஸ் த ஷாப் ஒன்லி அட் 11:30 12 o'clock. ஃபைனான்ஷியலாக எல்லா ட்ரான்சாக்ஷன்லாம் முடிச்சுட்டு எல்லாமே சேஃப் கார்ட் பண்ணிவிட்டு கடையை மூடிட்டு ஸோ யூஸ் டு கோ. ஸோ அந்த டைம்லேருந்து அப்பா யூஸ் டு டெல் அஸ் லிட்டில் பிட் ஆஃப் ஹவு ஆப்ரேட் வாட் வி டூ. சேல்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக்காக இருக்கட்டும், அக்கௌண்டிங்காக இருக்கட்டும், என்ன மாதிரி ப்ரோசஸ், என்ன மாதிரி டீமு, காலையில் மோட்டிவேஷன் பண்ணுறது. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இட் வாஸ் அ 3-man ஷோ. 3 ஷோரூம் இருந்தது. ஸோ அந்த 3 ஷோரூமும் ஒரு பிரதர் மேனேஜ் பண்ணுவாங்க. கோதண்டராமன் செட்டி, சந்திரசேகர் செட்டி, ஸ்ரீனிவாசன். ஸோ அவங்க தே யூஸ் டு ரன் இட் ஆஸ் தேர் ஓன் ஸ்டோர்ஸ். இப்போ ஒரு மாம் அண்ட் பாப் ஸ்டோர் எடுத்திங்கன்னா இப்படி ஒரு முதலாளி, அது கீழே ஒரு பீப்புள் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஈச் ஷோரூம் யூஸ் டு ரன். ஸோ ஒரு ஸ்டைலு வேறு, பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே ரன் பண்ணுறது ஒன்று தான். நாங்கள் வந்த பிறகு ஆப்வியஸ்லி things are very different because we have also expanded. Better systems are in place. அப்பா பெரியப்பா அந்த ஸ்டைலில் போய் நம்ம கடையில் உக்காந்து காலையில் ஷட்டர் ஓப்பன் பண்ணுறதுல, காலையில் நைட்டு ஷட்டர் க்ளோஸ் பண்ணுறதுலாம் இல்லை. ஸோ மேனேஜர் இருக்காங்க, டீம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. SOPs are in place.